இப்போ நாம் சாப்பிட்ற உணவுகள்லாம் வந்து சண்டை போடுவதற்கான உணவுகள். சண்டை போடுவதற்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடிய உணவுகள். சண்டை போடும்போது அழிவு வரும். அப்போ அழிவை கூட நீங்கள் எதிர்கொள்ளணும். அழிவு வரும்போது அதிலேருந்து நீங்கள் உங்களை எப்படி தற்காத்துக்கிறது? இப்போ சண்டை போடும்போது எதிரி வந்து உங்களை வந்து அடித்து வீழ்த்தி அழிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிலேருந்தெல்லாம் உங்களை தற்காத்துக்கிட்டு எதிரியை வீழ்த்தணும். அதற்கான உணவு தான், அதற்குரிய வலிமையும் ஆற்றலையும் தரக்கூடிய உணவு தான் இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இதெல்லாம் வந்து சண்டை போடுவதற்கான உணவு. தயவுதாட்சணியே பார்க்கக்கூடாது. கொலை செய்வதற்கும் நீங்கள் துணிவாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்கணும், தயாராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சண்டை போடுவதற்கு உங்களால் சண்டை போட முடியும். நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை, கருணை, இரக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் சண்டை போட முடியாது. அன்பு, பாசம், அப்படி ரொம்ப பாசம் மிக்கவராக, கருணை மிக்கவராக, இரக்கம் மிக்கவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ரொம்ப இளகிய மனமுடையவராக இருந்தால், மென்மையானவராக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சண்டை போட முடியாது. அப்போது மனித இயல்புங்கிறது கருணை, இரக்கம், மென்மை, தன்மை எல்லாம் சேர்ந்து எல்லாம் மென்மையானது தான் மனித இயல்பு. அப்போ நீ சண்டை போடுறதுக்கு மனித இயல்பு பொருந்தாது. அப்போது வந்து மனித இயல்பை மாற்றினா தான் சண்டைலாம் நல்லா போட முடியும். அல்லது இந்த உணவுகளை சாப்பிட்டனால மனித இயல்பு மாறிப்போச்சு. உணவுகளை சாப்பிட்டனால தான் சண்டை போடணுங்கிறக்காக இவங்க தங்களுடைய மனித இயல்பை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த உணவுகளை சாப்பிட்டனால, அறியாமையின் காரணமாக இந்த உணவுகளை சாப்பிட்டனால, இந்த தானிய உணவு, மாமிச உணவு, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இந்த உணவுகளை சாப்பிட்டதுனால மனிதர்கள் வந்து மனுஷங்க வந்து வன்மையானவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களிடம் இருக்கிற மனிதத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அதை சாப்பிட்டோன்னா அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே யாரையும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அளவுக்கு அதிகமான வலிமை, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை, அப்புறம் திறமையை கூட ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளர்த்துக்க முடிகிறதுனால யாருக்கும் நான் பணிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்வாதிகார உணர்வு வந்துருச்சு. அப்போது யாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போது எளியவர்களை பார்த்தா, உடல் வலிமை குறைந்தவர்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே வந்துருச்சு. அப்போ இந்த உணவுகள்லாம் சண்டை போடுவதற்கான உணவுகள். சண்டை போடணுங்கிற எண்ணமே இந்த உணவுகளை சாப்பிட்டனால தான், அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டனால தான் சண்டை போடணுங்கிற எண்ணமே ஏற்பட்டுச்சு. சண்டை போடணும், அடிமைப்படுத்தணும். எப்போ சண்டை வருதுன்னா, நீ பிறரை அடிமைப்படுத்தும் போது அவங்க அதற்கு ஒத்துழைக்காத போது, ஏன்னா எல்லாருமே ஒரே உணவை தான் சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமே அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது, எண்ணம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதற்கு அப்போ நடக்கிற சண்டை தான். அதில் தான் வந்து நான் அடிமையாக மாட்டேன், யாரும் அடிமையாகணும்னு சிலர் விரும்ப மாட்டாங்க. நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ நடக்கிற மோதல் தான் அடிபணியை மறுக்கும்போது, அடிபணியை வைப்பதும் அடிபணியை மறுக்கும் போதும் ஏற்படுகிற அந்த மோதல் தான் சண்டையாக மாறுகிறது. அப்போ இந்த உணவு என்பது சண்டை போடுவதற்கு காரணமான உணவுகள், சண்டை போடுவதற்காகவே உண்ணப்படுகிற உணவுகள், சண்டை போடுவதை ஊக்கம் அளிக்கிற உணவு தான் இது. இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் வந்து அன்பு செலுத்துவதற்கான உணவு கிடையாது, நேசிப்பதற்கான உணவு கிடையாது. இந்த உணவு உள்ளுக்குள்ளே போச்சுனாலே இந்த உடல் ஆரோக்கியத்தின் மீது இது சண்டை போடும். உடல் ஆரோக்கியத்தின் மீது இந்த உடம்புக்குள்ளே அது போய் சண்டை போடும். சண்டைன்னா அழிக்கிறது தான். இந்த உணவு உள்ளே போச்சுனாலே உடல் ஆரோக்கியத்தை அழிக்க ஆரம்பிச்சிடும். உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியோட சண்டை போட்டு உடல் எதிர்ப்பு சக்தியை வீழ்த்த ஆரம்பிச்சிடும். ஒரு 40 வருஷம் நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த தானிய உணவு, மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது 40 வயசில் உங்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி வீழ்த்தப்பட்டு நோய் வந்து விடுகிறது. ஒரு 40 வயசில் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, உங்களுக்கு ஆஸ்மா வந்துருச்சு, உங்களுக்கு வீசிங் வந்துருச்சு, உங்களுக்கு மூல நோய் வந்துருச்சு, உங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே நடந்த சண்டை. ஒரு வயது முதல் நீங்கள் பிறந்தது முதற்கொண்டு நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு தான் வரீங்க. பிறந்தக்கும் போது தாய்ப்பால் குடிக்கிறீங்க. தாய்ப்பாலும் அந்த தாய் வந்து அந்த உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு தான் அந்த தாய்ப்பால் சுரக்குது. அப்போ அந்த தாய்ப்பால்லேயே அந்த 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 திறன் தான் இருக்கும். சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் அந்த தாய்ப்பாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும். இப்படி ஒரு வயசுலேருந்து இந்த உணவு உள்ளே போக நோய் எதிர்ப்பு சக்தியை வீழ்த்துது, அழிக்க ஆரம்பிக்குது. இந்த உணவு உள்ளே போனாலே உடம்பையும் அழிக்கும், பிறரையும் அழிக்க தோணும். பிறரையும் அடித்து அவமானப்படுத்தி அழிப்பதற்கான வேலைகளை பார்க்கும். உடம்புக்குள்ளேயும் அழிக்கிறதுக்கான வேலைகளை இந்த உணவு பார்க்கும். அப்போது இப்படி தான் வந்து சண்டை போடுவதற்கான மனுஷங்க சண்டை போடு பாருங்கள், எவ்வளோ பெரிய போர்லாம் நடந்திருக்கு பாருங்கள். இந்த உணவுகளை சாப்பிட்டனால தான் இந்த போரே நடந்திருக்கு. அப்போது வந்து
அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டு இவங்களுக்கு தெரியுது அழிவெல்லாம் வருது, இதை தவிர்க்க முடியல. சண்டை ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பாடம் கற்றுக்குறாங்க, இன்னும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் பார்த்தா புதுசாக கிளம்பி வராங்க, அடிக்க வா பார்க்கலாம், சண்டை போடலாம் அப்படின்னு. நிறைய பேர் பாடம் கற்றுக்குறாங்க, சண்டை போடக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டாலும் அவங்களால நேசிக்க முடியல. ஏன்னா இவங்க சாப்பிட்ற அந்த உணவு, இந்த உணவை சாப்பிட்டா அவங்களால பிறரை நேசிக்க முடியாது. அமைதியாக இருக்க வேணால் செய்யலாம், சண்டை போடாமல் அமைதியாக இருக்கலாமே தவிர நீங்கள் நேசிக்க முடியாது, பிறரை நேசிக்க முடியாது. பிறரோடு சண்டை தான் போட முடியும். சரி, நீங்கள் சண்டை போட்டு பாதிக்கப்பட்டீங்க, சரி அறிவை பயன்படுத்தி அமைதியாக இருக்க வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். யாரையும் நேசிக்க முடியாது. அப்போ நேசிப்பதற்குன்னு தனி உணவு இருக்குது, அதான் மனித உணவு. அப்படி சண்டை போடுவதற்கு ஊக்கமளிக்கிற இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால அதனால் மனுஷங்க சண்டை போட்டாங்க. அப்புறம் தான் இந்த இயந்திர அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போருங்கிற பேரில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வெறும் பக்கத்து நாட்டு கூட மட்டும் கிடையாது, தெருவு சண்டை போட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டாங்க. யாரெல்லாம் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆண்கள் பெண்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. பெண்கள் வந்து ஆண்களின் வன்முறை உணர்ச்சிகளின் வடிகால்களாக பெண்களும் வார்த்தைகளால் ஆண்களை அடிக்க தங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி ஆண்கள் அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி பெண்கள் மட்டும் அப்பாவியாக இருந்துட்டாங்க அப்படின்ல, ஆண்களுக்கு எதிராக ஆண்கள் அடிக்கும்போது ஆண்களுக்கு எதிரான உணர்ச்சிகளையும் அவங்க தெரிவித்தாங்க. அப்போது இந்த உணவு என்பது சண்டை போடுவதற்கான உணவுகள். அப்புறம் தான் இந்த இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி வந்த உடனே ஒரு கட்டத்தில் இவங்க நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் உங்கள்கூட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, நான் இனிமேல் நான் படித்து பெரிய ஆளாகி நான் நிரூபிச்சுக்கிறேன், அதுவும் ஒரு சண்டை தான். அந்த சண்டை போடுகிற மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, பிளம்பர் ஆகிறது, மெக்கானிக்கர் ஆகிறது, ஆசிரியர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது, பிரதமர் ஆகிறது. இது எல்லாமே இந்த சண்டை போடுவதற்கான அந்த மனநிலையின் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பாதுகாப்பான வழி. நேரடியாக சண்டை போடுறத விட இது நல்லா இருக்குது, இது பாதுகாப்பாக இருக்குது, மறைமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது இன்னும் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியது. இது உடம்புக்குள்ளேயும் போய் சண்டை போடுது. இந்த உணவை சாப்பிட்டா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதுவும் சண்டை போடுகிற ஒரு மனப்பான்மை தான். அதனால் இப்போது டாக்டர் ஆனால் என்ன பண்ணுவார், அவரும் சண்டை போடுவார், அவரும் அழிக்கணும்னு நினைப்பார். எப்படி நுட்பமாக மக்களுடைய உடல் இப்போ அந்த டாக்டர் மக்கள் ஆரோக்கியத்துக்காக அந்த டாக்டரை நம்புவாங்க. மக்களுக்கு அந்த மருத்துவ அறியாமை ஏற்பட்டுவிடும். அப்போது இன்னொருத்தர் அந்த மருத்துவர் என்கிறவருக்கு அடிமையாகிடுவாங்க. இப்படியே இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் அழிவு என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த உணவுகளை சாப்பிட்டா நுட்பமான வகையில் எப்படி அழிவு என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அது மாதிரி இந்த உணவு அப்புறம் தான் இயந்திர அறிவியல் தொழில் படிச்சு வந்தது. அப்புறம் நான் இன்ஜினியர் அப்புறம் டாக்டர் அப்புறம் சொல்லி சண்டை போடுகிற அந்த மனப்பான்மையை ஒரு பாதுகாப்பான வழியில் திருப்பி விடப்பட்டதாக மக்கள் நம்பினார்கள். அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. இப்போ இதுவும் சண்டை தான், இதனாலேயும் அழிவு தான் ஏற்படுது, இதனால் இனிமேல் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நம்பினாங்க. இந்த பள்ளிக்கூடம்லாம் திறந்த பிறகு இப்படி லட்சியவாதிகள், நான் இன்ஜினியர் அப்புறம் டாக்டர் விஞ்ஞானி அப்புறம் இப்படியெல்லாம் போயிட்டால் மனுஷங்க இனிமேல் மனித வாழ்வில் அமைதி ஏற்பட்டுரும்னு நம்பினாங்க. ஆனால் அமைதி ஏற்பட்ட பாடில்லை, இன்னும் பெரிய துன்பங்கள் என்பது இன்னும் வேறு வகையில் பிரம்மாண்டமாக துன்பங்கள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்போது இப்போ மனுஷங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ அப்போ இதெல்லாம் தீர்வு கிடையாது. அப்போ தீர்வு என்பது எதில் இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு நிரந்தர தீர்வு என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு அழிவை தான் அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அப்போ அதுதான் இப்போ இயற்கையாகவே ஒரு தீர்வு நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு 2040 அப்புறம் மனித உயிர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ போகிறாங்க. உணவு முறையும் மாறப்போகிறது. இந்த உணவு என்பது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு, உணவில் தான் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உணவில் தான் தப்பு, இந்த மனித உயிர்களின் வன்முறைக்கு இந்த உணவு தான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சி இப்போ மனித நிலையில் முழுமையடைஞ்சாச்சு. அப்போ எதிர்கால உலகத்தை பற்றி, எதிர்வரப்போகிற மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், மனித மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், மனித நிலையில் முழுமையடைதல், அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.